இப்போ நம்ம பார்க்க போகிற சம் 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.1ல் 6th சம்மு கொஸ்டின் பார்க்கலாம். யூஸ் ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் 340 and 412 867 and 255. இன்னும் ரெண்டு சப்டிவிஷன் அதுக்கப்புறம் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா 340 and 412. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுன்னா, ரிமைண்டர் வர வரைக்கும் ஈக்குவல் டிவிஷன் லெம்மாவை திரும்ப திரும்ப அப்ளை பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஈக்குவல் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுதுன்னா, A greater than B, A equal to BQ sum ப்ளஸ் ஆர். இந்த ரிமைண்டர் வந்து 0 less than or equal to R less than Bயாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 412 வந்து greater than 340 இருக்குது. அப்போது 412 வந்து ஈக்குவல் டு 340. 412 340 டிவைட் பண்ணலாம். 412 இங்கே 340 வந்து 1 டைம்ஸ் வரும். 340 ரிமைண்டர் வந்து 2, இங்கே 3, இங்கே 1 போட்டால் 7. 11 minus 4 வந்து 72. அப்போது 1 டைம்ஸ் ப்ளஸ் 72. இங்கே 72 வந்து நான் ஜீரோ. அப்போது 340 ஈக்குவல் டு 72 இன்ட்டு, அப்போது 340 72 டிவைட் பண்ணலாம். 340 இன்ட்டு 72 4 டைம்ஸ் வரும். 4 2s are 8, 4 7s are 28. இங்கே 3 வரும், இங்கே 10, 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 13 வரும், 13ல் 8 போச்சுன்னா 5. இப்போது 4 டைம்ஸ் ப்ளஸ் 52 வந்து நான் ஜீரோன்றதுனால அப்போ 72 ஈக்குவல் டு 52 இன்ட்டு 72 டிவைடட் பை 52 என்ன வரும், 1 டைம்ஸ் தான் வரும். 52 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0, 7லேருந்து 5 போச்சுன்னா 20. அப்போது 1 டைம்ஸ் ப்ளஸ் 20. இப்போ இங்கே 20 இருக்குது, 20 வந்து நான் ஜீரோன்றதுனால 52 ஈக்குவல் டு 20 இன்ட்டு 52வை 20ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வரும் 40, இங்கே 2, இங்கே 1, அப்போ 12. 2 + 12. அப்போது இங்கே 12ன்றது நான் ஜீரோ. அப்போது 20 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 1 டைம்ஸ் வரும் ப்ளஸ் என்ன வரும் 8 வரும். என்னன்னா 20யை 12ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 12, ரிமைண்டர் வந்து 8 வந்து நான் ஜீரோன்றதுனால இப்போ 12 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 12 வந்து 8ஆல் நான் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் வரும் 8, ரிமைண்டர் வந்து 4. அப்போ 4 1 டைம்ஸ் ப்ளஸ் 4 வந்து நான் ஜீரோன்றதுனால 8 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 டைம்ஸ் ப்ளஸ் 0ன்னு எழுதலாம். அப்போ 8ஐ நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் ஆர் 8, 2 4s are 8, ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் 0 வரும்போது எனக்கு டிவைசர் என்ன இருக்குது, 4. இப்போ therefore HCF ஆஃப் 340 and 412 ஈக்குவல் டு 4. HCF வந்து என்னது 4. ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா 867 and 255. இங்கே 867 எப்படி எழுதலாம், 867 இன்ட்டு 867 ஈக்குவல் டு 255 இன்ட்டு, அப்போது 867 255 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 5s are 16, 3 5s are 15, 1, 3 5s are 15, 15 + 1 16, 1, 3 2s are 6, 6 + 1 7. அப்போ 7ல் 5 போச்சுன்னா 2, 6 6 minus 0, 8லேருந்து 7 போச்சுன்னா 1, 101. இங்கே 3 டைம்ஸ் ப்ளஸ் 102. ஓகேவா? அப்போ 102 வந்து நான் ஜீரோவாக இருக்குது. அப்போ 255 ஈக்குவல் டு 102 இன்ட்டு, அப்போ 255ஐ 102ஆல் டிவைட் பண்ணோம். 2 டைம்ஸ் வரும், 204 வரும்.
5லேருந்து 4 போச்சுன்னா 1 5 51 வருது நம்மளுக்கு. அப்போது 2 டைம்ஸ் ப்ளஸ் 51 ஓகேவா. அப்போ 102 51 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது 102 ஈக்குவல் டு 51 இன்ட்டு அப்போது 102-ஐ 51ஆல் டிவைட் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும். 2 1s are 2, 2 5s are 10, 102 இது -0 வந்துடும். அப்போது 2 இன்ட்டு ரிமைண்டர் என்ன வருது 0. இந்த ரிமைண்டர் வரும் பொழுது நமக்கு டிவைசர் என்ன இருக்கு 51. therefore HCF of 867, 255 equal to 51. ஓகேவா. அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது ஈக்குவல் டிவிஷன் லெம்மா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு HCF வந்து 4, செகண்ட் சப்டிவிஷனுக்கு HCF வந்து 51. இப்போ நம்ம 6th தேர்ட் அண்ட் 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன்னா சொல்யூஷன். தேர்டு சப்டிவிஷன்னா 10,224, 9,648 ஓகேவா. இப்போ 10,224 ஈக்குவல் டு 9,648. இப்போ 10,224-ஐ 9,648ஆல் டிவைட் பண்ணலாம். 1 டைம்ஸ் வரும் 648. இங்கே வந்து 1 வரும், இங்கே 14 வரும். 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே 1 இருக்கும். இப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே 11 வரும். 11ல் 4 போச்சுன்னா 7, இங்கே 9 வந்துடும், இங்கே 11 வரும். 11ல் 6 போச்சுன்னா 5. இப்போ 576 இன்ட்டு 1 டைம்ஸ் ப்ளஸ் 576 ஓகேவா. அப்போ 9,648 ஈக்குவல் டு 576 ப்ளஸ் இன்ட்டு கண்டுபிடிப்போம் 9,648 இன்ட்டு 576. 576 எத்தனை டைம்ஸ் வரும் 576-ஐ ஃபஸ்ட்டு 1 டைம்ஸ் போடலாம். 576 இப்போது இங்கே ரிமைண்டர் என்ன இங்கே 6 5 ஆகிடும். இங்கே 14ல் 6 போச்சுன்னா 8, இங்கே வந்து 8 ஆகும். இங்கே 15ல் 7 போச்சுன்னா 8, இங்கே 8ல் 5 போச்சுன்னா 3, இங்கே 8 ரிமைண்டர் 8. இப்போ 3,800. இப்போ இது 8 சார் போடலாம். 8 சார் போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 8 சார் வேணாம் 6 சார் போடலாம். 6 6 are 36, 6 3 7 6 are 42, 42 plus 3 45, 7 5s are 6 5s are 30, 30 plus 4 34. இது கூட ஒரு 500 ஆட் பண்ணால் 900 ஆகிடும். அப்போ 4 டைம்ஸ் வரும். இப்போ 3 4 5 6 ஓகேவா. இப்போ ரிமைண்டர் என்ன 2. இங்கே 8லேருந்து 5 போச்சுன்னா 3, 8லேருந்து 4 போச்சுன்னா 4. அப்போது 432 இன்ட்டு 4 ப்ளஸ் 432. இப்போ 576 ஈக்குவல் டு 432 இன்ட்டு இப்போ 576-ஐ 432-ஆல் டிவைட் பண்ணோம். 1 டைம்ஸ் வரும். 432 6லேருந்து 2 போச்சுன்னா 4, 7லேருந்து 3 போனாலும் 4, 5லேருந்து 4 போச்சுன்னா 1. 1 டைம்ஸ் ப்ளஸ் 144 ஓகேவா. அப்போ 432 ஈக்குவல் டு 144 இன்ட்டு 432-ஐ
432 144 டிவைட் பண்ணணும். இது 3 போடலாம். 3 போட்டால் 3 4s are 12, ரிமைண்டர் 1. 3 4s are 12, 12 plus 1 13, 1 3 1 3s are 3, 3 plus 1 4, 432. இங்கே ரிமைண்டர் வந்து 0 இன்ட்டு 3 + 0. இப்போ ரிமைண்டர் வரும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற டிவைசர் என்னென்னா 144. therefore HCF of 10,224, 9,648 equal to என்ன ரிமைண்டர் HCF வருது 144. ஓகேவா? இப்போ HCF வந்து 144. இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னென்னா 84 90 120. ஓகேவா? இப்போ 3 நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3 நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் வந்து 90 வந்து greater than 84. ஓகேவா? இப்போ 90 divided by 84. இங்கே வந்து 1 times வரும் 84. ரிமைண்டர் வந்து என்ன வரும் 6 வரும். அப்போ 90 equal to 84 into 1 times plus ரிமைண்டர் வந்து 6. அப்போ 84 பெரிய நம்பர். 84 equal to 6 into இப்போ 84 6ஆல் டிவைட் பண்ணால் 1 6 2 4 வரும். 6 4s are 24. அப்போ 0 வருது. அப்போது 8 into 14 plus 0. இங்கே 0 வரும் பொழுது நமக்கு கிடைக்கிற டிவைசர் என்னது 6. அப்போ HCF of 84, 90 equal to என்ன வருது 6. இப்போ இந்த 6க்கும் ஈக்குவல் டு டின்னு இப்போ பேர் வச்சுக்கலாம். இப்போ டின்னு பேர் வச்சுருக்கேன். 6க்கும் இப்போ 120க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். HCF of 120, 6 equal to நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது 120 equal to 6 into 20 வரும் ப்ளஸ் 0. அப்போது ரிமைண்டர் எங்கே கிடைக்கும்னா 120 divided by 6ஆல் போட்டால் 20. 120 divided by 0. 0 வரும்போது எனக்கு கிடைக்கிற டிவைசர் என்னது 6. அப்போ therefore HCF of 84, 90, 120 equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சது 6. 3 நம்பர்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கணும். அந்த கிடைக்கிற HCF-ஐ வச்சு அடுத்த நம்பருக்கு சேர்த்து HCF கண்டுபிடிச்சோன்னா அதுதான் HCF ஆஃப் அந்த 3 நம்பர்ஸ். இங்கே 3 நம்பர்ஸோட HCF வந்து 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.